இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஏழை எளிய மக்கள், விவசாயிகளின் குறிப்பறிந்து செயல்படும் அரசு அதிமுக அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அப்போது அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்துவது இல்லை என்று குற்றம் சாட்டினார். ஏழை மக்கள், விவசாயிகளின் குறிப்பறிந்து செயல்படும் அரசு அதிமுக அரசு என்றும் 2026இல் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு தனித்துவமான திட்டங்களை வகுத்து செயல்படுத்துவதாகவும் கூறினார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களே இல்லாத அவலநிலை திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ளதாகவும், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு விலையில்லா கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் என்றும் தெரிவித்தார். அதிமுக அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். அந்த அடிப்படையில் மும்முனை மின்சாரத்தை கொண்டு வந்து அங்கே வேளாண் பணி சிறக்க செழிக்க குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களுக்கு நீர் பாய்ச்ச தகுந்த நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுபோல இன்றைக்கு விவசாயிகளுக்கு தடையில்லா உரம் கிடைச்சது. அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு நல்ல விலை கிடைச்சது. திமுக ஆட்சியில் எல்லாமே போயிட்டு விவசாயி தொழிலாளி, அந்த விவசாயி தொழிலாளிக்கு அற்புதமான பசு வீடுகள். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அதிமுக ஆட்சியில் அருமையான வீடு, கான்கிரீட் வீடு. அவர்கள் வீட்டு மனை இருந்தா அந்த ஏழைகளுக்கு அங்கேயே வீடு கட்டி கொடுப்போம். அப்படி வீட்டு மனை இல்லாத நபர்களுக்கு வீட்டு மனை அரசாங்கமே வாங்கி அவர்களுக்கு விலையில்லாம வீடு கட்டி கொடுக்கப்படும்.